ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. நான் உங்களுடன் ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு மசாலா ஓட்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். வரைக்கும் நீங்கள் யாருமே இந்த சுவையான வெயிட் லாஸ் மசாலா ஓட்ஸை செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வெயிட் லாஸ் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துடலாங்களா? நமது வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இல்லை, இந்த ரெசிபி செய்ய நான் 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதனோட அளவு 350 கிராம். பிறகு ஒரு குடை மிளகாய், 10 பீன்ஸ், ஒரு கேரட்டை சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே 8 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். 5 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது கூடவே 5 பல் பூண்டையும் 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சியும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கிட்டேன். இப்போ வாணலி நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. நான் உடச்சி வச்ச 8 முந்திரியை சேர்த்துக்கிட்டேன். முந்திரியோடைய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக செவந்து வரும் வரை 2 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சேர்ப்பது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது சுவை அதிகமாக கிடைக்கும். நான் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரும் வரை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு நான் தட்டி எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு. பிறகு ஒரு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து வதக்கும்போது தக்காளி அதிகம் வதங்க தேவையில்லை, பாதி அளவு வதங்கினா போதும். எடுத்து வச்ச 2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தூளை நான் சேர்த்துக்கிட்டேன். மசாலா தூள் சேர்க்கும்போது இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எடுத்து வச்ச 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த பொடி வகைகள்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். நான் பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நாம் சேர்த்த பொடி வகைகள்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச குடமிளகாயை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விரும்பினா கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்து செய்யலாம். இருந்தால் இந்த காய்கறிகளையும் நம்ம சேர்த்து செய்யும்போது சுவை இன்னும் அதிகமாக கிடைக்கும். எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது அளவாக சேர்த்துக்குங்க, தேவைப்பட்டால் பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சேர்த்த காய்கறிகள்லாம் 1/4 பகுதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம காய்கறிகளை வேக வைக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு காய்கறிகளை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மூடியை திறந்துக்கலாம். மூடியை திறந்துட்டு காய்கறியில் உள்ள தண்ணீர் முழுவதும் நல்லா குறைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்பொழுது காய்கறிகள் நல்லா வெந்து தண்ணீர் முழுவதும் நல்லா சொண்டி வந்துருச்சு. பிறகு எடுத்து வச்ச 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஓட்ஸினுடைய அளவு 350 கிராம். ஓட்ஸ் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓட்ஸ் சேர்த்து கலந்து விடும்போது காய்கறிகள் உள்ள சுவை முழுவதும் ஓட்ஸில் நல்லா இறங்கி வரும். இப்போது காய்கறிகள் ஓட்ஸுடன் நன்கு கலந்து வந்து விட்டது. காய்கறிகள் வெந்த பிறகு தண்ணீர் சேர்க்கும்போது தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். இதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் 6 கப் அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கலாம். தண்ணீரை அதிகம் கொதிக்க வைக்க தேவையில்லை, தண்ணீர் நல்லா சூடானா மட்டும் போதும். தண்ணீர் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்பொழுது அடுப்பை அணைச்சிடலாம்.
ஓட்ஸ் சேர்த்து கலந்து விட்ட பிறகு முதல்ல 3.5 கப் அளவுக்கு சூடான தண்ணீரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ஓட்ஸ் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணும். 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் சேர்த்த பிறகு 2 செகண்ட் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. ஓட்ஸுக்கு தண்ணீர் குறைவாக இருப்பதனால மீண்டும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த 1.5 கப் ஓட்ஸுக்கு அதே கப்பில் மொத்தம் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குது. தண்ணி சேர்த்துட்டு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. 3 நிமிஷம் மட்டுமே வேக வச்சா போதும், இல்லை என்றால் அடிப்பிடிக்க வாய்ப்பு உள்ளது. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடியை திறந்து விட்டுக்கலாம். இப்பொழுது ஓட்ஸ் கொதித்து நல்லா கொழகொழப்பாக இருக்கும்போது நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நாம் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நல்லா கலந்து விட்டுக்கணும். சிறிதளவு உப்பு குறைவாக இருந்தால் நான் மீண்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம கலந்து விடும்போது ஓட்ஸ் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொழகொழப்பாக தான் இருக்கணும். அடுப்பை முழுசுமாக குறைச்சி ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். இப்போது தண்ணீர் குறைந்து ஓரளவுக்கு ஓட்ஸ் கெட்டியாக வந்துருச்சு. ஓட்ஸ் ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிரும், அதனால் நல்ல கொழகொழப்பாக தான் இருக்கணும். மசாலா ஓட்ஸ் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொழகொழப்பாக தான் இருக்கணும். அப்பொழுது தான் சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். சிறிதளவு பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஓட்ஸ் மசாலா நம்ம கடைசியாக பரிமாறி சாப்பிடும் வரை கொழகொழப்பாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல கொழகொழப்பாக இருக்கும்போதே நாம் அடுப்பை அணைச்சிடணும். ஓட்ஸ் மசாலா கெட்டியாகிவிட்டால் கவலைப்படாதீங்க, சிறிதளவு சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவரை யாரும் இந்த சுவையான வெயிட் லாஸ் ஓட்ஸ் மசாலாவை செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. முந்திரி சேர்த்த சுவையான ஓட்ஸ் மசாலாவை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவை அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல கொழகொழப்பான க்ரீமியான மசாலா ஓட்ஸ் ரெடியாகி வந்துருச்சு. இந்த க்ரீமியான மசாலா ஓட்ஸை ஒரு பவுலில் எடுத்து பரிமாறிட்டு பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா? இந்த சுவையான மசாலா ஓட்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடல் எடையை குறைக்கிறதா இருந்தால் அடிக்கடி ஓட்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, அதற்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?